ஒரு 3 மணிக்கு போறான்னு சொல்லு. முடிச்சு போச்சா? அடி உன் வாயில என் கோலை விட்டு ஆட்டா. என்ன கடுப்பா என்ன? என் பணத்தை வாங்கினதை இல்லாத எப்படியா வெளியேற்ற இப்படி அடிச்சு கிடக்குறேன். நான் போட்டியாமா? நானா போட்டேன். தேவடியால பார்த்து தேவடியான நம்மள தேவடியானு நம்சில எடுத்த கம்சில விட்டு போனேன். ஏண்டி போய் அவ்வளவு பண்ணின்னு கேக்குறேன். நீதானே வெள்ளை பண்ணி நீதான் என்ன பண்ணின்னு சொல்ற பொட்டை போட்டு. ஐயோ எவ்வளோ எதை கண்டு ஆடுறா தெரியல. என் வீட்டு போன நெல்லுதான் கூப்பிட்டா முத்தா கொண்டுடும் அண்ணன் கூப்பிட்டாடாவா? என் ஒன்றே வந்த பிள்ளையாரி ஊட்டி பிள்ளையாரி ஓட்டுறா. அம்மா அந்த நாட்டுக்கே மகாராணிடா நானு. அதையும் சொன்னா ஆவாது போனி. ஆமா 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 மகாராணியா? ஐயோ அம்மா யாரு பத்த பொண்ணும் இந்த தேவடால வந்து எப்பமா மாட்டிக்கிறேன். நானே 1050 ரூபாய் கரைச்சி பிள்ளை கட்டிட்டு சுத்தி காடுக்கிறேன். தேவடியா முண்டை இப்போ கொடுப்பா அப்போ கொடுப்பா போய் வச்சா கொடுப்பா கொடுப்பாளா? மேடம் மேடம் தேவடியா மேடம் தேவடியா மேடம். அவ பக்கமா உன் பக்கமா? பக்கம் தருவேன். நான் உனக்கு பில்லு தருவேன். எல்லாத்துக்கும் காமிப்ப தெரியுமா? காலக்கடி அவளா அப்பா மாப்பிள்ளை மாப்பிள்ளை அடி ரூட்டு ரூட்டா ரூட்டு மான பத்துக்கிச்சா மயிலா பூர்வ பத்துக்கிச்சா பூர்வ பத்துக்கிச்சா திரும்ப பார்த்தா திருவா நம்மள திக்கணும். அப்படி ஆளு யாரும் கிடைக்கலாம். நாங்களே மாத்தி மாத்தி அடிச்சு நீ தேரு மேல உக்காந்துக்கிறியோ லீவு போட்டு எங்கன்னா ஏறி வேலைக்கு கிளம்பி போட்டியோ? தெரியுமா தெய்வம் யா அந்த சக்காலத்துட்டாவோ அந்த சக்காலத்து சிலையை எடுத்து ஏரியில குட்டையில தூக்கி போடுங்கடா. அம்மா சிலை செஞ்சு வாங்கின நடு ஹோட்டல அறியாத பசங்க மொட்டை பசங்க வயசான பசங்க நைட்டோட நைட்டு இரவோட இரவு பகலோட பகலு நெய் எண்ணெய் நான் எல்லாத்தையும் ஊற்றி ஏற்றுவேன் அம்மாக்கு நானு. ஆமா அந்த அங்காள அம்மா சிலையை தூக்கி போட்டு ஆமா உன் சிலையை நான் மூலஸ்தானத்துல வச்சேன்னு வச்சுக்கோ. ஒரு பொம்பளை பொம்பளைங்க கூட கோயிலுக்கு வர மாட்டாங்க. எல்லாம் இந்த மாதிரி அறியாத பசங்க தான் உன் மூலஸ்தானத்தை பார்க்க அகல்ல அவனுங்க திரிய போட்டு நெய்ய சொட்டு 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 ஊத்துவானுங்க. அண்ணின்னு கூப்பிட்டாதவா? ஆமா அப்புறம் இந்த நாட்டுல இருக்கவே பூ வச்சுக்கிறா பாருமா. பூவை யார மயக்க வச்சிருப்பா? சரி அப்புறம் இந்த பூ எதுக்கு வச்சுக்கிறேன்? யார மயக்கிறதுக்கு?
இந்த ஊரை பசங்க பார்க்கட்ட பூ வச்சுக்கிறாவோ பூ வச்சுக்கிற எவனை பார்க்க போவா யாரு பார்க்கறதுக்கு இந்த ஓட ஏய் என்ன மாந்தோப்பு சவுகு தோப்பு புளியாந்தோப்பு வாழைத்தோப்பு தெனந்தோப்பு ஆட்டோ ஸ்டாண்டு டூவீலர் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே கேட்டு எல்லா இடத்துக்கும் போய் வர்றாங்க நாய் மாடி ஒரு அண்ணி கேட்க தகுமா இது நாயமா? எந்த ரயில்வே கேட்டு எந்த பஸ் ஸ்டாண்டு எந்த மாந்தோட்டம் எந்த கரும்பு தோட்டம் எந்த புளியா மரம் ஆமா. எந்த பஸ் ஸ்டாண்டு ஏன்னா செவடியா சுத்துற இடம்லாம் கரெக்டா சொல்லிட்டு யாருடா வாடிங்க வா திரும்ப இவனுக்கு பூ வைக்கலாமா ஏன் தானே பூ இருந்தா நம்ம மகர இந்த ஊர்ல எத்தனை பேர் பார்ப்பாங்க எதை நான் படி அனுப்பலாம் இந்த ஊர்ல எச்சி ஓச்சி ஐயா புத்துனா வாயில போட்டுருக்கே அண்ணனை கூப்பிட்டா அந்த அரண்மனையில இரு இல்லைன்னா அந்த அரைமுடியில இருக்காது எல்லாத்தையும் ஊற்றி வச்சு யார் நகாகலாம் யார் நகாகலாம் யார் நகை யார் ஒன்னா ஒன்னா கட்டு கட்டு கட்டா சம்பாத்தி ஏத்து பண்ணனா ஒன்னா சரிம்மா அனைத்தையும் கட்டி கொடுத்து நான் போயிடுறேன் எடுத்து விட்டு என்ன சொன்ன ஏத்து விட்டு வாய்ந்த சூத்துல கூட கை இல்லடி அவளாட்டு உடுக்குல போகுது அவளை வச்சுக்கிறியா அடிப்பாவி அந்த குழந்தைய நானா வச்சுக்கிறேன் என்ன பார்த்தா சொல்ற நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அவர் அவர் வாழ்க்கையிலே அம்மா விடக்கூடாதுங்களா தேடி ஆயிடுவோம் ஆமா நான் போட்ட கணக்கு தம்பி மாமா மதுரை அவர் கரண்ட் பில் கட்டிக்கிறாரு 1050 ரூபாய் கட்டிட்டு நானே 101 ரூபாய் கட்டிக்கிறாரு ஒரு 10 ரூபாய் எடுத்துக்க மாட்டாரு நானே மேடம் எப்போ நம்ம அண்ணன் கூப்பிடலையோ இந்த அரண்மனை வேலை இல்லை தங்கச்சி கூப்பிடுறப்ப தங்கச்சி என்ன வயிறு என் செல்ல இவள நான் தட்டி விரட்டு அடிக்கணும் இவள அப்படியா சீக்கிரங்க சீக்கிரம் வந்துருங்க என்ன பத்தி என்ன சொன்னாயவா என்ன சொல்ல அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன்
கண்ணை மூடு கொஞ்சம் அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, அருகாமையில் இருக்கக்கூடிய வட இழுப்ப கிராமத்தை சேர்ந்த எங்களைப் போல ஒரு கலை அன்பர் ஸ்ரீ பரணி நாடக மன்றத்தின் சார்பாக எனக்காக ரூபாய் 50 வாரி வழங்கியிருக்கிறார். இன்னும் ஒரு 100 ரூபாய் குறைகிறது. யாராவது தயவு செய்தால் ஆளுங்க கட்டி சாப்பிடலாம். நீ நாள் வந்துரு போயிடலாம். நேற்று குறையுது என்ன சொன்ன நீங்க? நான் ஆணவம் இருந்தா 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறேன், அதை நெத்தில திலகமா வைக்கிறேன். 500 ரூபாய் கொடுத்து வாங்குறேன், அதை வயற்படிக்கு வெளியே வர்றேன். எடுத்து திருக்கிறத்தான் மணிமணி சூட்ட தகுதி இல்லையா? எட்டத்தால் சிறப்புக்கு சமம். சொல்லி விட்டாயே போய் மாட்டிக்கொண்டு முடிக்கிற பார்த்தாயா? ஏன் தகுதி இல்லையா? தரம் இல்லையா? வீரம் இல்லையா? ஒண்ணு வர மாதிரி தான் யார பார்த்து சொல்ல சொன்னீங்க? உன்னை எச்சன்னு சொன்னா கூட பரவாயில்ல. என்ன நாய் நக்கனை இலன்னு கேட்கலாம். ஐயோ ஓமை இருக்கா? ஆகவே இனி முதல் கொண்டு இந்த நாட்டில் ஒரு இடமே கிடையாது. அரவாணி காடு, அரவன் காடு. மரியாதை இல்லை. அமைச்சர் விஷம் கொண்டு நினைத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய தீரவன் செல்வது இந்த நாட்டில் துணிவு கொண்டா. யார் கரத்துல பாத்தியா? இந்நாட்டு இளவரசி கரத்திலே ஓட்டை கொடுத்திருக்கிறோம். இப்ப சொல்லு எங்க ஐயா யாரு? நானே. யாரு நானே? நீ தானே? அப்ப எங்க ஐயா யாரு? நானு. அவரு நானு. எங்க ஐயா யாரு? நானு. நானா எச்சல? எங்க ஐயா யாரு? நானு. அவரு கிடையாது. நான் தான் வாயில, அவர் தான் கையில. நான் நினைத்தால் இந்த சத்தியபுரி நாடு பாத்தீங்களா? நாய் சுடக்கூட வாய விட்டுச்சு, அதுக்கு சூடு தாங்க முடியல. நல்ல புத்திமதி சொல்லி அந்த சில போடா பாடா. கடவுளே, ஐயோயோயோ, பொம்பளை வாயை திறக்க கூடாதுன்னு வாங்கல. ஏன் அந்த இது மாதிரி சூத்த கேட்கணும்? வாயை மூடிக்கிற கம்முன்னு இருந்தா என்ன? அம்மா, நமது நாட்டுக்கு இப்பேற்பட்ட நிலைமை வர வேண்டுமா? ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி உனது கரத்திலே ஓட்டை கொடுத்திருக்கிறான். இப்பேற்பட்ட செயலை செய்தானே அந்த விஷக்கொடி, அவன் போற பஸ் கவுருமோ? அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி தூக்குவாங்களோ? அவன் வாயில என் புழு நின்றுமோ? அவன்
நான் சுற்றி போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடுவா சிக்கன் சாப்பிட்டு வச்சு பாவா ஆளை பார்த்தா ஒரு பேச்சு ஆள் உள்ள போயிட்டா ஒரு பேச்சு நான் தான் மென்டலு நான் மென்டலு நீ மென்டலு நம்ம கம்பெனியை மென்டலு எங்கப்பா என்ன சொன்னாவா ஏய் ஓடியா தம்பியா இந்த பாவி என்னம்மா பாவம் பண்ண வந்ததுலேருந்து என்ன அடிக்கிறான் நான் ஏமாந்தா உன்னை அடிக்கிறான் நம்ம 2 பேரும் என்ன வர வாங்கியாந்தோம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒளி செத்து போகலாம் நம்ம ஒரு நாட்டு இளவரசி உன் கரத்திலே ஓட்டி கொடுத்திருக்கிறான் அம்மா மக்களை பெற்ற மகராசிகளே மாதர் குல மாணிக்கங்களே ஒரு நாட்டு இளவரசிக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்கள் வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறானோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும் உன் வாழ்க்கையிலே விதி விளையாடி விட்டதம்மா அம்மா உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்கம்மா தாய் உள்ளம் கொண்டவர்களே ஒரு பெற்றெடுத்த மகள் இப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தால் உங்கள் மனம் துடிக்குமா உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க எங்கன்னா ஃபைனான்ஸ் வாங்கிக்கணுமாங்க ஃபைனான்ஸுக்காரன் கூட பொம்பளையை நம்பி தான் கொடுக்குறான் ஆம்பளையை நம்பி எந்த கம்யூனிட்டி கொடுக்கணும் கையெழுத்து போட்டு வரமா அதை தான் கண்டேன் நான் அம்மா பணம் இல்லைன்னு கவலைப்படாத என் புண்ணி விதிகளே உங்கள் காதலை மூக்கில் கத்த கைட்டி எடுத்தாந்து போடுங்க அடகு கடையில் வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊர் உள்ள அனுப்புகிறோம் நீங்கள் மூட்டினா மூட்டுக்கோங்க இல்லை அது மொழிவே போனா